1970ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் ஒரு நர்சிங் மாணவி டோனா தனது பிறந்த நாளுக்கு ஒரு ஆனபெல் வென்ற பொம்மையை பரிசாகப் பெற்றார். ஆரம்பத்தில் அது சாதாரண பொம்மை போலவே இருந்தது. ஆனால் சில நாட்களில் விசித்திரமான விஷயங்கள் நடந்தது. யாரும் இல்லாதபோது அந்த பொம்மை வீட்டில் இடம் மாறியிருப்பது, காகிதத்தில் ஹெல்ப் மீ என்று எழுதப்பட்ட செய்தி கிடைப்பது போன்ற சம்பவங்கள் நடந்தன. ஒரு நாள் டோனாவின் நண்பர் லூ அந்த பொம்மையைப் பற்றி மோசமான கனவு கண்டார். அவர் விழித்தபோது யாரோ அவரை தாக்கியதைப் போல மார்பில் ஆழமான காயங்கள் இருந்தது. பின்னர் ஒரு ஆன்மீக ஆய்வாளர் அந்த வீட்டை விசாரித்தார். அவர் கூறியது, ஆனபெல் விகின்ஸ் என்ற சிறுமியின் ஆவி அந்த பொம்மையை பயன்படுத்துகிறது என்று. இந்த சம்பவம் மிகவும் ஆபத்தானதாக இருப்பதால் புகழ்பெற்ற பராநார்மல் ஆய்வாளர்கள் எட் மற்றும் லொரேன் வாரன் அந்த பொம்மையை எடுத்துச் சென்று ஒரு கண்ணாடி பெட்டியில் பூட்டி வைத்தனர். இன்றும் அந்த ஆனபெல் டால் அமெரிக்காவில் அவர்களின் அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. ஒரு சாதாரண பொம்மை, ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் மர்மம் இன்னும் பலரையும் பயமுறுத்துகிறது.